ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கிறேங்க. நீங்களும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேங்க. வாங்க நம்ம பேரிக்காய் எப்படி பாப்பாவுக்கு மேஷ் பண்ணி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேரிக்காயை தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து ஆற வச்சுக்கணும். அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஆற வச்ச தண்ணியை நம்ம பாப்பாவுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா மேக்ஸிமம் சத்து அதில் தான் போயிருக்கும். அங்கே வரும் பேரிக்காய் வேக வச்ச தண்ணி ரெட்டிஷாக இருக்குது. அந்த தண்ணியை எடுத்து நம்ம ஃபீடிங் பாட்டிலில் ஊற்றி கொடுத்துடலாங்க. நான் அப்படி தான் பண்ணுறேங்க. ஃபீடிங் பாட்டிலில் கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு கொடுத்துட்டேங்க. இதில் சர்க்கரை, அதுக்கப்புறம் தேன், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணலைங்க. நம்மளுக்கு தான் வந்து டேஸ்ட் கண்டிப்பாக தெரியும். பட் பேபிக்கு அந்த மாதிரி இல்லை. ஃப்ரூட்ஸோட டேஸ்ட் அப்படியே சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இதுவும் ஆட் பண்ணலைங்க. பாருங்கள் பாப்பா எப்படி சாப்பிட்றாங்கங்க. இது பெரிய பாப்பா சாப்பிட்றதுங்க. நல்லா தான் சாப்பிட்றாங்க. ஆனால் ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே போகணுங்கிறதுக்காக நான் சுகர் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. கரும்பு சர்க்கரை அப்படி இல்லைன்னா ஹனி அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.